வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தூது இலக்கியம் பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு விஷயத்தை வேறொருத்தருக்கு சொல்கிறதுக்காக ஒருத்தர் மூலமாக அந்த விஷயத்தை சொல்லி அனுப்புறது தான் தூதுன்னு சொல்லுவோம். இந்த தூது இலக்கியம் 2 வகைப்படும். ஒன்று அகத்தூது, இன்னொன்று புறத்தூது. புறத்தூதுக்கு சிறந்த உதாரணம் எதுனா, அதியமான் சார்பாக தொண்டைமானிடம் ஔவையார் தூது போனது. அதே மாதிரி அகத்தூதுன்றது தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிருக்கும் போது தலைவி தன்னோட பிரிவை பற்றி பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் ஆற்றல் இல்லாத பொருட்கள் மூலமாக தூது அனுப்புறது தான் வழக்கம். இதில் பார்த்திங்கன்னா தோழியை தவிர பேச முடியாத ஆனால் தூது அனுப்பக்கூடிய விஷயங்கள் நம்ம எதை எடுத்துக்கிறோன்னா, அன்னம், மயில், கிளி, மேகம், நாகணவாய், புல், தோழி, குயில், நெஞ்சு, தென்றல், வண்டு. இதில் தோழிக்கு மட்டும்தான் பேசவும் சொல்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் முடியும். மற்றது எல்லாம் தூது சொல்லக்கூடிய பொருட்களாக கருதப்படுது. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா பணம், தமிழ், புகையிலை, நாரை, நெல், மான், செருப்பு இதெல்லாம் கூட தூது சொல்கிற பொருட்களாக புலவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இலக்கியம் கலிவெண்பால் பாடப்படும். பக்தி இலக்கியத்தில் தூது இடம்பெற்றிருக்கிறத பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் பாடலில் பார்க்கலாம். சடகோப்பர் அவருடைய திருவாய்மொழி பாடலில் தலைமகள் தூது விடுறதை இடம்பெற செஞ்சுருக்காரு. நலவெண்பால் அன்னப்பறவை தூது, ராமாயணத்தில் அனுமான் தூது, அங்கதன் தூது, பாரதத்தில் கண்ணன் தூது, கந்த புராணத்தில் வீரவாகு தேவர் தூது இதெல்லாம் சிறந்த சான்றுகள். தூது நூல்களையே பிரபலமான நூல்கள்னு பார்த்திங்கன்னா கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் 14ஆம் நூற்றாண்டில் பாடின நெஞ்சு விடு தூது. இந்த நூலே முதல் தூது நூலாக இலக்கியத்தில் கருதப்படுது. பள்ளப்பட்டாடை சொக்கநாதருடைய அழகர் கிள்ளை விடு தூது, சுப்ர தீபக் கவிராயருடைய குலப்ப நாயக விரலி விடு தூது, கச்சியப்ப முனிவர் எழுதின வண்டு விடுத்தூது, அப்புறம் பேர் தெரியாத புலவர் எழுதின தமிழ் விடுத்தூது. இதெல்லாம் முக்கியமான தூது இலக்கியம்னு சொல்லலாம். அதுலேயே தூது இலக்கியங்களில் ரொம்ப ரொம்ப பிரபலமானது தமிழ் விடுத்தூது தான். இதோட ஆசிரியர் தான் யாருன்னு நமக்கு இன்னும் தெரியல. தமிழ் விடுத்தூதில் பார்த்திங்கன்னா மதுரை சோமநாதர் கடவுள் மேலே ஒரு பெண் காதல் கொண்டு தன்னோட காதலோட துயரை சொல்கிற மாதிரி அதில் எழுதியிருப்பார். 2 பூக்களாக வச்சு தான் ஒரு மாலையை தொடுப்போம். அதே மாதிரி 2 அடிகளை வச்சு தொடுக்கப்படுற செய்யுளுக்கு கண்ணின்னு பேர். இப்போ தமிழோட தூதுகளை பார்த்திங்கன்னா 268 கண்ணிகள் அதில் இருக்குது. தமிழோட தூதில் தலைவி தமிழோட பெருமையை கூட விளக்கி கூறுற மாதிரி தான் அதில் எழுதியிருக்காரு. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்த்தம் என்றாலும் வேண்டேன். அதாவது நிலைத்த புகழுடைய தமிழே, உன்னால் தான் நான் உயிரோடு இருக்கேன். தேவர்கள் உன்ற சாவா மரதாகிய அமிர்தம் எனக்கு தந்தாலும் எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இந்த வரிகள் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அடிகள் பல பேராலையும் பாராட்ட பெறுற மாதிரி ஏற்பட்ட பல வரிகள் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு. உங்களுக்கும் தூது இலக்கியத்தை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.